ஹாய் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் வினோபட்டி சேனல்லேருந்து உங்கள் வினோதினி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பண்ண போகிற ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு பால் எடுத்திருக்கோம், ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கோம், தேவையான அளவு நெய் எடுத்து வச்சுருக்கோம், 1/2 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். இது பால் பவுட்ரு, இது தேங்காய் துருவல். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கோம். அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா இதை வறுத்துக்கலாம். கடையில் வாங்கின மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்லோவாகவே வச்சு பண்ணிக்கோங்க, அப்புறமா கருத்துற போகுது. இப்போ நல்லா மாவு வறுப்பட்டுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். நான் 1 கப் மாவு எடுத்திருந்தேன். இப்போ அந்த 2 கப்பு அளவுக்கு பால் ஊற்றுறேன். இது காய வச்ச பால். சர்க்கரை எடுத்து வச்சுப்போம். 1/2 கப்பு சர்க்கரை சேர்க்க போகிறோம். நல்லா ஸ்லோவாக வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பால் நல்லா காஞ்சி போச்சு. நம்ம என்ன பண்ணலாம், வறுத்து வச்சிருந்த அரிசி மாவை நல்லா ஆற வச்சு 1 கப் வச்சுருக்கோம். இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோலே வச்சுக்கோங்க நீங்கள் அடுப்பை. நல்லா பால்லே வெந்துடணும் ஃப்ரெண்ட். இப்போ மாவு நல்லா வெந்து போச்சு. இந்த சமயத்தில் நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். விட்டு கொஞ்சம் கலரிக்கலாம். நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் இந்த மாதிரி மாவு ஒட்டவே கூடாது. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு உருண்டை பண்ணிக்கலாம். உருண்டை பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நெய் போட்டு தேங்காய் துருவல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் டிப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம பால் பவுடரில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பால் பவுடர் டேஸ்ட்டில். ஜஸ்ட் இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு சேரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.